தென்னாடுடைய பெரியவா புற்றி பெரியவா புற்றி பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சதஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதயம் காட்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் கொடுக்குற தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு ஆப்னியா சைனாப்சிஸ்க்கு பெரியவா மருந்து. ஆப்னியா சைனாப்சிஸ்க்கு பெரியவா மருந்து. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தான் பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத சம்பவங்கள் நிறைய வருது. நம்ம ஏற்கனவே இந்த ராதா அருணாச்சலம் அவளோட இன்டர்வியூவை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த இது வருது. அதுக்கு முன்னாடி நான் அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு அதை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ராதா அருணாச்சலம்ன்றவா வந்து நங்கநல்லூரில் இருக்கும்போது தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கா. அவள் சின்ன வயசில் அவள் வந்து கல்யாணம் ஆகும்போது நடந்து. இப்போ கொஞ்சம் வயசாச்சு, ரொம்ப பெரிய இது கிடையாது. ஆனால் குழந்தை பிறந்துடுது. இப்போது அந்த குழந்தைக்கு என்ன வயசுன்னெலாம் தெரியல. ஆனால் அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், கல்யாணம் வரைக்கும் பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணான்றதான் நம்ம மனசில் வேண்டின்றாலே அனுகிரகம் ஆகுமே. இப்போ மனசில் அங்கே வேண்டின்றிருக்கா, க்யூவில் நிற்கிறா. நம்ம பெரியம்மா பொண்ணு மாதிரி நம்மளுக்கும் கல்யாணம் ஆகுமேன்னா ஆயிடுத்து இவளுக்கு. அதுதான் அது, அந்த சம்பவம் முடிஞ்சுது. இப்போ ஆப்னியா சைனாப்சிஸ்க்கு பெரியவா மருந்து இது என்னன்னு பார்க்கலாம். இவளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் முதல் குழந்தை வந்து குறப்பிரசவமாக பிறந்துடுது. ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்வா. பிள்ளை குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு வந்து சந்திரசேகர் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. பெரியவாளுடைய பேர் இல்லையா, பெரியவா அனுகிரகத்தில் பிறந்ததுனால அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறா. குழந்தைக்கு வந்து 50 நாள் தான் ஆயிருக்கு வயசு. 50 நாள் குழந்தை பிறந்து 50 நாள் ஆயிருக்கு. குழந்தையோட உடம்பு நீளமாகிடுதான், ப்ளூ கலர் ஆகிடுது. மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்குது, தூங்க மாட்டேங்கிறது, எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்குது. அதாவது ஆக்சிஜன் குறையுமா, ஒழுங்காக தூங்கலைன்னா அது வேறு சொல்கிறேன். அதுதான் வந்து சைனாப்சிஸ் அப்படிங்கிறது. அதனால் வரக்கூடிய இது இந்த ஆக்சிஜனை பிரெயினுக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்மிஷனுக்கு இது குறைஞ்சிது அப்படின்னா தூங்காமல் இந்த வியாதி வரும் அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைய இப்போ உடம்பெல்லாம் நீளமாகிடுது. குழந்தைய தூக்கிண்டு எங்கே ஓடி இருக்கா அப்படின்னா பெரியவாளை மறக்கவே முடியாது. ஏன்னா பெரியவா அனுகிரகத்தில் தானே அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைய சரி பண்ண வேண்டியதும் பெரியவாவுடைய கடமையாகிடுது. அதனால் இந்த காஞ்சி காமக்கொட்டி சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல எடுத்துகிட்டு ஓடி போயிருக்காவா. போய் போன உடனே இந்த டாக்டர்கள்லாம் பீதியை கிளப்பிட்டா. குழந்தைய வந்து ஐசியூவில் போட்டுட்டா. இவள் வெளியில் இருக்கா. இவளும் இவன் அம்மாவும் வெளியில் ஒரு சேரில் உட்காந்துட்டுருக்கா. அவள் உள்ள ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கு. என்ன பண்ணுவா, வேறு வழி கிடையாது. பெரியவாளை தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கானாம். இதில் நடுவில் திடீர்னு ஓடி யாரோ வந்து சொல்லியிருப்பா, யாராவது நர்ஸு யாரோ மெடிக்கல் இதில் இருக்க டீமில் இருக்கோ வந்து உள்ளே இந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. ஐசியூக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, ஏதோ போயின்ட்டுருக்கு, பார்த்துட்டுருக்கா குழந்தைய. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறா. அப்புறம் கடவுள் விட்ட வழி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டாலாம். இதுலேருந்து என்ன கொஞ்சம் நம்ம கஸ் பண்ணலான்னா குழந்தை பிழைக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். அப்படின்றத விஷயத்தை புரிஞ்சுட்டு அந்த ஒரு பெரிய ஷாக் இல்லையா. ஏன்னா பெரிய அனுகிரகத்தில் பிறந்த சந்திரசேகர்னு பேரை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் குழந்தை பிழைக்குமான்றத ஹிண்ட் பண்ணிட்டு போகிறான்னா அவளுக்கு உடனே பால், அவளுக்கு அந்த தாய்க்கு இவளுக்கு பால் இருக்கும் இல்லையே, பால் தானே கொடுக்கணும் குழந்தைக்கு. அந்த பால் வந்து நின்றுடுத்து தெரியுறது இவளுக்கு. அந்த பால் வந்து இப்போ வராது, குழந்தைக்கு கொடுக்கணுன்னா வராது. அது அந்த ஷாக்கில் நின்றுடுத்து. அப்போது ஐசியூலேருந்து வெளியில் வந்து இவள் ஐசியூ வெளியில் இருந்துகிட்டே எப்படி இது பெரியவா
இது அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னா வெளியில் இருக்க சேரில் உட்காந்துட்டு 2 பேருமே பெரியவா மகாபெரிவாளை தியானம் பண்ணிட்டு அங்கே மகாபெரிவாளோட ஒரு திருவுருவப்படம் மாட்டியிருக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் போல் இருக்குது. நல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்குது. பெரியவாளை தியானம் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கா. அப்போ பெரியவா நான் பார்த்துக்கிறேன்னு தானே அர்த்தம். அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துருக்கா. ஸோ அதனால் சரியாகிடுது. அந்த குழந்தைக்கு இப்போ அந்த டேஞ்சரில் இதுலேருந்து வெளியில் வந்துடுது, நன்னா எடுத்துன்றத இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆறுது இவளுக்கு. அப்போ ஷாக்கு போயிடுத்து. குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இதுக்கு பால் கொடு அப்படின்றா. பால் எங்கேருந்து வரும்? பால் வந்து இந்த ஷாக்கில் போயிடுது. அப்புறம் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணியிருக்கா. எங்கேயாவது புட்டி பால் ஏதாவது எடுத்து கொடுத்துருப்பாள். அதை கொடுத்து ஒரு 3 நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா, அதுக்கப்புறத்துலேருந்து பெரியவா இந்த இது பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி அப்படி இப்படி தான் இவருடைய பாலை வரவழைச்சிருக்கா. அதில் ஒரு 4-5 சொட்டு வருமா, 5-6 சொட்டு 10 சொட்டு வந்ததுன்னா அதே ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சம் இருந்திருக்கா. ஒரு வாரம் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாளாக இருக்கும். அவள் சொல்லலை, நான் புரிஞ்சுது. அந்த பாலை வந்து பெரியவா எதிர்க்க வச்சு பெரியவா கிட்ட வேண்டிண்டு அந்த பாலை வந்து அந்த பிரெஸ்ட் மில்க்கு ஒரு 10 சொட்டு இருக்குன்னா அதை ஊட்டுவாளாம். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. ஆனால் 3 நாள் தான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா. அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் ஆகிடுத்து. அப்புறம் அவளுடைய பிரெஸ்ட் மில்க்கை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை, சரியாகிடுது அப்படின்னு ஆகிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவளுக்கு நார்மலைஸ் ஆகிடுது. குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி அவளுக்கு வந்துடுது, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா. அதனால் ஆப்னியா சைனாப்சிஸ் அப்படிங்கிற இந்த வியாதி வந்து பார்த்தா அந்த தூக்கம் சரியாக இல்லாமல் குழந்தை இருந்தால் அப்போ பெரியவாளுக்கும் தான் நடக்கும், பெரிய மனுஷாளுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அந்த பிரெயினுக்கும் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடியது ஆக்சிஜன் அந்த செல்ஸு கொண்டு போகிற இது பிரெயினுக்கு அந்த இது வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து குறையும் போது பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறது அது போய் அப்படின்னு தெரியுது. அதனால் அது பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் குழந்தையாக இருக்கிறதுனால அது தாங்க முடியாமல் அந்த மேபி அது பிளட்டை வந்து அஃபெக்ட் பண்ணி, இதெல்லாம் என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டு தான். அதனால் அது ப்ளூ ஆகி உடம்பு கலர் அப்படி வந்திருக்கலாம். பெரியவாளாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த வியாதிக்கு மருந்து எங்கே இருந்திருக்கு அவளே அதிசயப்பட்டாலாம் டாக்டர்ஸ் இந்த டீம். அந்த யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது பெரியவா கிட்ட தான் இருக்குது. அது எங்கேருந்து ஏன் அப்படி வந்தது இவாளுக்கு அந்த மருந்து, இவாளுக்கு அந்த பெரியவா மூலமாக வந்ததுன்னா மகா பெரியவா மேலே இவாக்கு இருந்த திடமான பக்தி தான் அந்த மருந்தை கொடுத்துருக்கு பெரியவா மூலமானு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரர் மகாபிரிவா திருச்செல்வம்.